வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிளான சில ஃப்ரேசஸ். எந்த வகையிலும் இல்லை, எந்த விதத்திலும் இல்லை. இந்த மாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவன் எனக்கு எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ணல. இது எந்த வகையிலும் சிறந்தது இல்லை. அவன் எந்த வகையிலும் பொருத்தமானவன் இல்லை. இந்த மாரிலாம் நம்ம சொல்ற சில சென்டென்சஸ். இதுக்கு நாம இன் எனி வே, இன் எனி சென்ஸ், இன் எனி ரெஸ்பெக்ட் இந்த மாரி ஃப்ரேசஸ யூஸ் பண்ணுவோம். இந்த 3 மட்டும் இல்ல. இந்த மாதிரி நெறைய ஃப்ரேசஸ் இருக்கு. பட் எல்லாத்தையும் சொன்னா சில சமயங்கள்ல கன்ஃப்யூஸ் ஆயிடும் இல்லையா? அதனால ரொம்ப காமனான 3 ஃப்ரேசஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நீங்க எதுவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு பேசிக் சென்டென்ஸ். அது கூட இந்த ஃப்ரேசஸ்ல ஏதோ ஒண்ணு கரெக்ட்டான ஃப்ரேஸ நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். அவ்வளோதான். இன் எனி வே, இன் எனி சென்ஸ், இன் எனி ரெஸ்பெக்ட் எத எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இன் எனி வே இது வந்து ரொம்ப காமன். ரொம்ப ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க எல்லா இடத்துலயும் இன் எனிவேன்னு நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணும் பெருசா ஆ டிஃபரன்ஸ் இல்ல. ஆனாலும் ரொம்ப பொருத்தமான வார்த்தைகள்னு சில இருக்கும் இல்லையா? ஸோ இன் எனிவேவ நம்ம ரொம்ப காமனா ஜென்ரலா யூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்களுடைய ஆக்ஷன், பிஹேவியர் பத்தி நாம நம்மளுடைய ஒப்பீனியன சொல்றப்போ. இன் எனி சென்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா, ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறப்போ, அவங்களுடைய ஒப்பீனியன சொல்றப்ப, நமக்கு அதுக்கு ஒரு மாற்று கருத்தா நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? "நீ என்னதான் சொன்னாலும் சரி, எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் இது இல்லை." அப்படின்னு நீங்க ஃபைனலா உங்களுடைய ஒப்பீனியன சொல்றதுக்கு இன் எனி சென்ஸ் அப்படி நாம சொல்லுவோம். எந்த அர்த்தத்திலயும் இத வந்து ஒத்துக்கவே முடியாது. இப்படி இல்லவே இல்லை அப்படி சொல்றதுக்கு. இன் எனி ரெஸ்பெக்ட் இத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். 2 பேர இல்ல 2 விஷயங்கள நம்ம கம்பேர் பண்றப்போ, இல்ல ஒரே விஷயம், ஒரே பொருள் அப்படி இருந்தாலும், அதோடைய குவாலிட்டி, அதோடைய ஃபீச்சர்ஸ் இத பத்தி பேசுறப்போ நாம இன் எனி ரெஸ்பெக்ட்ட யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். இன் எனி வேலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அவன் அவளுக்கு எந்த வகையிலும் பொருத்தமானவன் இல்லை. ஸோ ரொம்ப ஜெனரலா நம்மளுடைய ஒப்பீனியன் பத்தி சொல்லப் போறோம். அதனால நாம இன் எனி வே அப்படி சேர்த்துக்க போறோம். ஸோ அவன் அவளுக்கு பொருத்தமானவன் இல்லை. ஹி இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹர். இல்லன்னா ஹி இஸ் நாட் ரைட் ஃபார் ஹர். இல்லன்னா ஹி இஸ் நாட் அ குட் மேட்ச் ஃபார் ஹர். எப்படி சொன்னாலும் சரி, அது கூட இன் எனி வேவ நம்ம சேர்த்துக்கலாம். ஹி இஸ் நாட் ரைட் ஃபார் ஹர் இன் எனி வே. அவ்வளோதான். அவன் எனக்கு எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஜெனரலா நம்மளுடைய ஒப்பீனியன், நம்மளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். ஸோ அவன் எனக்கு உதவவில்லை. ஹி டிட்ன்ட் ஹெல்ப் மீ. எந்த விதத்திலும் இன் எனி வே. ஹி டிட்ன்ட் ஹெல்ப் மீ இன் எனி வே. இது உன்னுடைய வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காது, எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது உன் வாழ்க்கையை பாதிக்காது. இட் வோன்ட் அஃபெக்ட் யுவர் லைஃப். இன் எனி வேவ சேர்த்துக்கலாம். இப்போ இட் வோன்ட் அஃபெக்ட் யுவர் லைஃப் இன் எனி வே. அவன் பண்ணுனது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நம்மளுடைய ஒப்பீனியன சொல்றோம். அவன் செய்தது வாட் ஹி டிட். இட் வாஸ் நாட் அக்செப்டபிள். ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. வாட் ஹி டிட் வாசன்ட் அக்செப்டபிள் இன் எனி வே. இப்போ இவ்வளோ நேரம் இன் எனிவே சொன்னோம் இல்லையா? இப்போ ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அவன் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து பேசுவோம். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி, எந்த அர்த்தத்துல இத நம்ம திங்க் பண்ணாலும் சரி, எந்த விதத்திலும் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் இருக்கிறப்போ, எந்த வகையிலும், எந்த விதத்தில் பார்த்தாலும், எப்படி இருந்தாலும், இது அவன் செய்தது சரியில்லை, ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. இந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம இன் எனிவேக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஆப்ட்டா இன் எனி சென்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ வாட் ஹி டிட் வாசன்ட் அக்செப்டபிள் இன் எனி சென்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவனை எந்த வகையிலயும் நம்ம ஒரு தலைவன் என்று சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ மாற்று கருத்துக்கள் இருக்கு. நெறைய பேர் டிஸ்கஸ் பண்றீங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி இடங்கள்ல நாம எப்படி பார்த்தாலும், எந்த விதத்தில், எந்த அர்த்தத்தில் எப்படி சொன்னாலும் சரி, ஒரு டெஃபினிஷன்
இருக்கு இல்லையா? அந்த டெஃபினிஷனுக்குள்ள அவன் வரல. ஒரு லீடர் அப்படின்ற அந்த டெஃபினிஷனுக்குள்ள அவன் வரல. அப்படின்ற மாதிரி நாம இன் எனி சென்ஸ இங்க யூஸ் பண்றோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன மட்டும் சொல்றீங்கன்னா, ஹி இஸ் நாட் அ லீடர் இன் எனி வே அப்படி கூட நீங்க சொல்லிடலாம். மாற்று கருத்துக்கள் நெறைய கோணங்கள் இருந்தாலும், எந்த விதத்தில் பார்த்தாலும் எனக்கு என்னவோ அவன் வந்து ஒரு லீடர், தலைவன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதுனால தான் இன் எனி சென்ஸ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அப்ப ஹி இஸ் நாட் அ லீடர் இன் எனி சென்ஸ். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஊர் வந்து ஒரு சிட்டி அப்படின்னா, இந்த ஊர் ஒரு சிட்டியா? ஒரு 2 தெரு இருக்கு, ஒரு சில கடை இருக்கு. இந்த ஊர் வந்து ஒரு சிட்டியா? இது எந்த வகையிலும் ஒரு சிட்டி இல்லை. இல்ல, இல்ல. இது ஒரு சிட்டி தான் அப்படின்னு ஆப்போசிட்ல உள்ளவங்க சொன்னாலும், இந்த டெஃபினிஷன் படி ஒரு சிட்டிக்கான டெஃபினிஷனே இதுல இல்லையே! அப்படி நம்ம மீன் பண்றோம். அப்ப திஸ் டவுன் இஸ் நாட் அ சிட்டி இன் எனி சென்ஸ். இட் ஹஸ் ஜஸ்ட் 2 ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் அ ஃபியூ ஷாப்ஸ். ஒரு 2 கடை இருக்கு. ஒரு 2 தெரு இருக்கு. இது ஒரு சிட்டியா? This town is not a city in any sense. It has just 2 streets and a few shops. இது ஒரு சக்சஸ், ஒரு விக்டரி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றப்போ, அப்படியா? இதெல்லாம் ஒரு சக்சஸா? இதெல்லாம் ஒரு வெற்றியா? இது எந்த வகையிலும் வெற்றின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி நாம சொல்றோம். அப்ப இட் வாஸ் நாட் அ சக்சஸ். இட் வாசன்ட் அ சக்சஸ். இட் வாசன்ட் அ விக்டரி. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. இன் எனி சென்ஸ். இட் வாசன்ட் அ சக்சஸ் இன் எனி சென்ஸ். ஸோ இன் எனி சென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது இன் எனி ரெஸ்பெக்ட். ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்கெல்லாம் நம்ம குவாலிட்டி பத்தி பேசுறப்போ, ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுறப்போ, இல்ல 2 விஷயங்கள நம்ம கம்பேர் பண்றப்போ, அஃப்கோர்ஸ் கம்பேர் பண்றோம் அப்படின்னாலே அதோடைய ஃபீச்சர்ஸ, குவாலிட்டீஸ தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள் எல்லாம் நம்ம இன் எனி ரெஸ்பெக்ட்ட யூஸ் பண்ணலாம். இப்ப இது 2 ப்ராடக்ட்ஸும் சிமிலர் தான். 2ம் ஒரே மாரி தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றப்போ, இந்த 2 ப்ராடக்ட்ஸும் எந்த வகையிலும் சிமிலர் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுடைய மாற்று கருத்து தான். இருந்தாலும் நாம கம்பேர் பண்றதுனால, குவாலிட்டீஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுறதுனால, இன் எனி ரெஸ்பெக்ட் ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். அப்ப the 2 products are not similar in any respect. The 2 products aren't similar in any respect. இப்ப கம்பேரிசன் இல்ல. நம்ம ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுறோம். இல்ல கம்பேரிசன் கூட வச்சுக்கலாம். பழசோட கம்பேர் பண்றோம். இந்த புது வெர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றப்போ, இல்ல, இல்ல. இந்த புது வெர்ஷன் எந்த வகையிலும் சிறந்ததாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதோடைய குவாலிட்டி வச்சு, அதோடைய ஃபீச்சர்ஸ் வச்சு சொல்றோம். அப்ப திஸ் நியூ வெர்ஷன் இஸ் நாட் பெட்டர் இன் எனி ரெஸ்பெக்ட். அவர் இந்த பதவிக்கு எந்த வகையிலும் தகுதியானவர் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம அவருடைய குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கான அவருடைய குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறோம். நீங்க ஜெனரலா சொல்றதா இருந்தா இந்த இடத்துல இன் எனி வேவே கரெக்ட்டா இருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல ஒரு பொசிஷனுக்கான அவருடைய குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறதுனால தான் இன் எனி ரெஸ்பெக்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். அப்ப ஹி இஸ் நாட் குவாலிஃபைட். அவர் எந்த விதத்திலும் தகுதியானவர் இல்லை. ஹி இஸ் நாட் குவாலிஃபைட் இன் எனி ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் பொசிஷன். He is not qualified in any respect for this position. ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இப்போ 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். எங்க இன் எனி வே, எங்க இன் எனி சென்ஸ், எங்க இன் எனி ரெஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க பாருங்க. நான் உன்னை எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை. நான் உன்னை ப்ளேம் பண்ணல. இது எந்த வகையிலும் இயல்பானது இல்லை. இது நார்மல் இல்ல. அவ எந்த வகையிலும் அவனை விட தாழ்ந்தவள் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நான் உன்னை எந்த விதத்திலும் குறை சொல்லல. இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அதனால இன் எனி வே. ஸோ ஐ டோன்ட் ப்ளேம் யூ இன் எனி வே. ஐ டோன்ட் ப்ளேம் யூ இன் எனி வே. இது நார்மல் தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றப்போ, நோ, நோ இது எந்த வகையிலும் இயல்பானது இல்லை. அப்படி நீங்க சொல்றதா இருந்தா, இன் எனி சென்ஸ். திஸ் இஸ் நாட் நார்மல் இன் எனி சென்ஸ். அவ எந்த வகையிலும் அவனை விட தாழ்ந்தவள் இல்லை. 2 பேரை கம்பேர் பண்ணி சொல்றோம்.
ஷீ இஸ் நாட் இன்ஃபீரியர் டு ஹிம். இன்ஃபீரியர் அப்படின்னு வர்றப்போ நம்ம தேன் போட மாட்டோம், டூன்னு தான் போடுவோம். அப்போ ஷீ இஸ்ன்ட் இன்ஃபீரியர் டு ஹிம் இன் எனி ரெஸ்பெக்ட். ஸோ இந்த வீடியோவில் நாம் இன் எனி வே, இன் எனி சென்ஸ், இன் எனி ரெஸ்பெக்ட் இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.